ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பரபரப்பாக வந்துள்ளேன். விஷயத்தை மட்டும் கேட்டார், ஆனால் மிக பெரிய அளவில் சந்தோஷம்தான் படுவார். அந்த அளவுக்கு சந்தோஷமான செய்திதான். மனதளவில் சில காயங்கள் இருந்தாலும் உன்னுடைய மனதில் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாமே மாறும். எல்லாமே நமக்காக உருவாக்கியது தானே. சாய் நமக்காகத்தானே எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறார். கண்டிப்பாக எல்லாவற்றையும் நிச்சயமாகவே இந்த சாய் நமக்காக தருவார். கூடிய விரைவாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலையையும் சாய் போக்கி சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாகவே சாய் சந்தோஷத்தை தருவார் என்று நினைத்து கொள்ளுங்கள். பல வாட்டி நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், அம்மா எப்பொழுதும் தைரியத்தோடு இரு, அம்மா எப்பொழுதும் மனதில் தெளிவான ஒரு விஷயத்தை வைத்துக்கொள் என்று. ஆனால் நீ கேட்டதாகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். அந்த குழப்பம் எல்லாம் தேவையா? தேவையில்லை தானே. உனக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாற்றங்களை உனக்கு தரக்கூடியது தான். எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத பொழுது நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? ஐயோ, நம் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயம் நடக்கவில்லை, அதனால் எதுவுமே நடக்காதோ என்று. அது எப்படி நடக்காமல் போகும்? இந்த சாயிடம் வேண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போக வாய்ப்பு உண்டா? நீ நினைத்த நேரம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் யோசித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு நேரமும் சரியான நேரம். அந்த நேரத்தில் தான் தர வேண்டும். நீ நினைக்கலாம், உனக்கு நீ வெளியில் போய்கொண்டிருக்கும் பொழுது உன்னை ஒருவன் தேவையில்லாமல் சண்டை போட்டிருப்பான். அப்பொழுது நினைக்கலாம், இவன் நிச்சயமாக இன்று தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று. ஆனால் அவனுக்காக ஒரு நாள் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் கொடுத்தால் அடிக்கு மேல் அடி விலகும் பொழுது அவனை தாராளமாக திருந்துவான். அது உன் கண்ணுக்கு நேராகத்தான் நடக்க வேண்டும், கண்ணுக்கு பின் நடக்க வேண்டும். எதையும் பற்றி அதிகமாக யோசிக்காதே. எதுவாக இருப்பினும் நான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே நான் துணையாக இருப்பேன். நிறைய உன்னுடைய வாழ்க்கையில் துரோகிகளை பார்த்ததினால்தான் பயமானதும் உனக்கு. ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை துரோகிகளை பார்த்துவிட்டோம், நம் வாழ்க்கையை நம்மை அழித்து விடுவார்களோ என்று தோன்றுகிறது. அழிப்பதற்கு இங்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலும் நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு நபர்களையும் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவேன். சிரிமா, எதற்கு அழுகிறாய்? சிரித்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகினால்தான் உனக்கு புரியும். ஓ, இந்த விஷயம் இப்பொழுது நடந்ததா, இதை சரி செய்வோம், அந்த விஷயம் அப்பொழுது நடந்து சரி செய்வோம் என்று தோன்றும். எல்லா நிமிஷமும் குழப்பத்தோடும் எல்லா நிமிஷமும் பதட்டத்தோடும் இருந்தால் என்ன செய்ய முடியும்? அதிகமான யோசனை வராது, அதிகமான சிரிப்புகள் வராது, எல்லாமே கவலையோடு தான் இருக்கும். பொறுமையாக யோசி, பொறுமையாக சிந்தி. எதுவாக இருந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்று யோசனை வை. அதான் நான் சொல்லிவிட்டேன். கடன் இருக்காது, கவலைகள் இருக்காது, மனதில் பாரங்கள் இருக்காது, ஒரு பயங்கள் இருக்காது, தேவையில்லாத விஷயங்களும் உன் மனதில் இனிமேல் தோன்றாது. அதற்கு பதிலாக சந்தோஷங்கள் இருக்கும், பணங்கள் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் அனைவரும் பேசுவார்கள். மனதில் ஒரு அமைதிகள் உண்டாகும். அதனால் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் பாரத்தை மட்டும் அதிகமாக நீ சுமந்து கொள்ளவே கொள்ளாதே. இவ்வளவு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படலாமா? கவலைகள் என்பது வாழ்க்கையில் தேவையில்லாத ஒன்று. கவலைகளுக்கு இடம் கொடுத்து, கவலைகளுக்கு மனதில் தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை கொடுத்து துன்பங்களை மட்டும் வாங்காதே. எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள்தான். தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது மற்றவற்றை நினைத்தால் தெய்வம் உதவி எப்படி செய்யும்? அப்படியே தெய்வம் உதவி செய்தால் அதுவும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை மலை போல நம்புகிறீர்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் நம்புங்கள். அந்த தெய்வமானது உங்கள் குழப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். நீ என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதினால்தான் இந்த நிமிஷம் கூட சாய் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறாய் என்று இந்த பதிவினை கேட்கிறாய். இந்த பதிவில்
உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும், அதே நேரம் உன்னுடைய குழப்பமான எண்ணத்தையும் மாற்றும். மற்றவரை பற்றி தான் இங்கு அதிகமாக யோசிக்கிறார்கள். ஐயோ, இந்த விஷயம் செய்தால் இவர் தப்பாக நினைப்பாரோ, நம் உறவுகள் தப்பாக நினைக்குமோ, பக்கத்தில் இருப்பவர்கள் தப்பாக நினைப்பார்களோ, குடும்பத்தில் இருப்பவர்கள் தப்பாக நினைப்பார்களோ என்று. உன்னுடைய வாழ்க்கை வாழ மற்றவர்கள் என்ன தப்பாக நினைப்பது? நீ தவறு செய்ய போவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் உன் குடும்பத்திற்காக செய்வாய், உனக்காக செய்வாய். எந்த ஒரு நிமிஷமும் தெய்வத்திற்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இப்படி இருக்கும் பொழுது நீ என்ன தவறு செய்ய போகிறாய்? எது செய்தாலும் சரியான விஷயங்களை மட்டுமே செய்வாய். புரிகிறதா? சிரித்து கொண்டு இரு. யார் எது பேசினாலும் கவலைப்படாது. யாராக இருந்தாலும் முழுமையாக ஒரு நல்ல தீர்வினை கொடுப்பேன். யோசித்து யோசித்து நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யும் பொழுது எனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான். இந்த பிள்ளை இந்த வயதிலேயே அழகாக யோசிக்கிறது, அறிவாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து, நித்தம் நித்தம் சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து அமோகமான எதிர்காலத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்பதுதான். புரிகிறதா? எதிர்பார்த்த நிமிஷங்கள், எதிர்பார்த்த ஒவ்வொரு நிமிஷங்களும் உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உன் கர்ம வினையை முடித்துவிட்டு சந்தோஷமாக மாற்றுகிறேன். நல்லது நடக்கட்டும் அம்மா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று நம்பிக்கைக்கு வந்துவிடு. துரோகங்கள் ஆனது உன்னிடமிருந்து ஒதுங்கும். உன்னுடைய மனக்குமுறலானது உன்னை விட்டு போகும். யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலி கிண்டல் எல்லாம் செய்தார்களோ அனைவருமே வெட்கப்பட்டு தலை குனிவார்கள். உன்னை பற்றியா இப்படி பேசிவிட்டோம், இவளுடைய வாழ்க்கை இப்படி மாறும் என்று தெரியாதே, இப்படி பேசிவிட்டோமே, இவள் இன்னும் அவள் பாதாளத்திற்குள் போய் அவள் வாழ்க்கையை இழப்பாள் என்று நினைத்தேனே, ஆனால் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் அவள் முன்னேறிவிட்டாளே என்று அவர்களெல்லாம் வெட்கப்பட்டு தலைக்குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை ஆனதை சேர்க்கப் போகிறேன். நம்புங்கள், எல்லாமே நல்லது நடக்கும். உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டேன். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நிச்சயமாக நான் அழிக்காமலும் தண்டிக்காமலும் விடமாட்டேன். கண்டிப்பாகவே உங்கள் அனைவருக்கும், அதாவது நல்லது செய்த என்னுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் நியாயத்தை வழங்கி கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. இந்த கடமையிலிருந்து ஒருபொழுதும் பின்வாங்கவே மாட்டேன். சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகும் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய அனைத்து அனுகிரகமும் இருக்கட்டும். நம்பிக்கை மட்டுமே உனக்காக, அதாவது ஒவ்வொரு காலகட்டமும் நம்பிக்கையோடு இருங்கள். சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு ஒவ்வொன்றாக செய்து கொண்டு உங்களை வாழ வைத்து கண்ணும் கருத்துமாக உங்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனன். ஓம் சாய்ராம்.